அவசரத்துல மறந்துட்டேன். தேங்க்ஸ். வழக்கமா 2 நாளா ஒரு கடைக்காரன் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கான்ல, அவன் தான் இப்பவும் பண்ணியிருக்கான். அப்படியே மறந்துட்டு போற மாதிரியே விட்டுட்டு போறது என்ன டென்ஷன் ஆக்கணும் இல்ல? கையோட எடுத்துட்டு போய் நீங்களே பதில் சொல்லுங்க போங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்க பாத்துக்கிறோம். நில்லுங்க. என்ன என்ன செய்ய போறீங்க? என்ன பண்ண போறீங்க? கங்கா பத்தி உனக்கு தெரியுமில்ல, பிரபுவை தான் கட்டிக்குவேன்னு முடிவு பண்ணா, அவனை தான் கட்டிக்கிட்டா. இன்னைக்கு அவன் வேணான்னு வந்திருக்கா. வேணாம் தான். இப்ப என்ன செய்ய போறீங்க அத சொல்லுங்க. மாப்பிள்ள தொழில் ஆரம்பிச்சாதான் அவன் கூட சேர்ந்து வாழ்வேன்னு முடிவெடுத்து வந்திருக்கா. அவ சொன்னதான் செய்ய போறா. வசந்தா, கங்காவை நினைச்சு நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. கொஞ்சம் அமைதியா இரு. 2 நாளைக்கு அவங்க இருக்கட்டும், எல்லாம் சரியாயிரும். நான் பாத்துக்கிறேன். இப்ப பேசினா அவ எகிரிட்டு தான் வருவா. அதனால இப்ப எதுவும் பேச வேண்டாம். ஒரு 2 நாள் கழிச்சு பொறுமையா பேசி சமாளிக்கலாம். அது மட்டும் இல்லாம கங்கா இப்ப வீட்டுக்கு வந்துட்டால, இதையே வச்சு எவ்வளவு பெரிய பிரச்சனையை உருவாக்கி அந்த சுந்தரத்துக்கு இதை வச்சு ஒரு பாடம் கட்டு தரம்பார். கிழிச்சிங்க. ஒவ்வொரு தடவை இப்படிதான் ஏதாவது ஒரு அவமானப்பட்டுட்டு வரீங்க. அவர் தான் உங்க தலையில கொட்டி கொட்டி உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்து அனுப்புறாரு. பாடம் நடத்து வரேன், பாடம் சொல்லி தர மூஞ்சப்பாரு. ஏய், என்னை பத்தி என்னடி நினைச்சிட்டு இருக்க நீ? இந்த தடவை பாரு, இப்ப என் பொண்ணு என் வீட்டுல இருக்கிறா. இந்த பிரச்சனையே பெருசாக்கி அந்த சுந்தரமா இல்ல நானாங்கிறத காட்டுறேன்டி. காட்டுறேன்டி. இப்படி வாயால வட சொல்றதுல ஒண்ணு குறைச்சல் கிடையாது. எப்ப பாரு வெட்டி சவடாலு தான். இப்படி வெட்டி சவடால் விட்டு விட்டே வீணா போய் தொலைஞ்சிட்டாரு இவரு. என் பொண்ணு வாழ்க்கை என்ன ஆகும்னு தெரியலையே. அப்பா கடவுளே, நீதான் அவ வாழ்க்கையை காப்பாத்தணும். இவரை வச்சுக்கிட்டு